அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, "அட்டாக் ஆன் ஒன் ஆஃப் அஸ் இஸ் அன் அட்டாக் ஆன் போத்" அப்படின்னு சொல்லி சவுதி, பாகிஸ்தான் பாக்ட்ட பத்தி இங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்ன அட்டாக் ஆன் ஒன் ஆஃப் அஸ் இஸ் அன் அட்டாக் ஆன் போத் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ பாகிஸ்தான் மேல அட்டாக் பண்ணா, அது சவுதி அரேபியா மேல அட்டாக் பண்ண மாதிரி அர்த்தம். சவுதி அரேபியா மேல அட்டாக் பண்ணா, பாகிஸ்தான் மேல அட்டாக் பண்ண மாரி அர்த்தம். சரிங்களா? அதான் அந்த தலைப்புல அததான் சொல்ல வராங்க. சரியா? ஸோ இந்த ஒரு டீல வந்து இந்த ஒரு அக்ரீமெண்ட் வந்து சவுதி அரேபியாவும், பாகிஸ்தானும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. சரியா? இது வந்து ஒரு மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரீமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப இந்தியா வந்து அட்டாக் பண்ணா, சவுதி அரேபியா நமக்கு எதிரா அட்டாக் பண்ணிருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம புரிஞ்சுக்க கூடாது. இத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூக்ளியர் வெப்பன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். ஓகேங்களா? வெஸ்ட் ஏசியா, இந்த மிடில் ஏசியால. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய எந்த நாடுகளுமே வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கக்கூடிய நாடே கிடையாது. ஓகேங்களா? சவுதி அரேபியா உட்பட. சவுதி அரேபியா கிட்டயும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிடையாது. சரியா? பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அதர் ஹேண்ட் பாகிஸ்தான் வந்து ஒரு நியூக்ளியர் ஸ்டேட். ஓகேங்களா? பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்க செய்யுது. இல்லையா? இன்னும் டீப்பா போய் பார்த்தோம்னா, பாகிஸ்தானோட நியூக்ளியர் புரோகிராம ஃபுல்லா ஃபண்டிங் பண்ணதே யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்ப ரீசென்ட்டா இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, காசால அட்டாக் பண்றதையும் தாண்டி, ஹமாஸ் அமைப்பினர் எங்கெல்லாம் இருக்காங்களோ, எங்க எல்லா இடத்துலயும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ரொம்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, கத்தார்ல அ அட்டாக் பண்ணியிருந்தாங்க. கத்தார் நாட்டுக்கே தெரியாம, கத்தார் நாட்ல ஹமாஸ் தீவிரவாதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு. ஸோ அந்த மாதிரி சவுதி அரேபியா மேல இன்கேஸ் ஏதாவது ஒரு அட்டாக் நடந்துருச்சு அப்படின்னா, அது திருப்பி நியூக்ளியர் அட்டாக்கா ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு அக்ரீமெண்ட்ட சைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஏன்னா அங்க இஸ்ரேல் மட்டும் தான் நியூக்ளியர் பவர். சவுதி அரேபியா கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்ல. பாகிஸ்தான் கிட்ட இருக்கு. ஸோ ஒரு அக்ரீமெண்ட்ட வந்து போட்டுக்கிறாங்க. சரியா? அதுதான் நமக்கு முதல் செய்தியில குடுத்திருக்காங்க. நேத்து நெறையா பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் அந்த செய்தி. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் டூ ரிவோக் வெய்வர் ஆன் சபாகர் போர்ட் சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த சபாகர் அப்படிங்கிற துறைமுகம் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு துறைமுகம். அ இந்த துறைமுகத்த முழுக்க முழுக்க பில்ட் பண்ணி, அத அடுத்த 10 வருஷங்களுக்கு மெயின்டெயின் பண்ண போறது யாருன்னா இந்தியா தான். ஓகேங்களா? இந்த துறைமுகம் எங்க இருக்கு? சபாகர் போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஈரான்ல வந்து இருக்கு. சரிங்களா? ஈரான் அங்க தான் வந்து சபாகர் இருக்கு. அங்க தான் சபாகர் போர்ட்ட நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். இந்தியாவோட கேட்வே டூ சென்ட்ரல் ஏசியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? கேட்வே டூ சென்ட்ரல் ஏசியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த சபாகர் போர்ட் சரிங்களா? ஸோ அ இது ஒரு பக்கம் இருக்க. ஈரானுக்கும், யுஎஸ்க்கும் வந்து பெரிய அளவுல வந்து ஆகாது. சரிங்களா? ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ டெவலப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி, ஈரான் மேல யுஎஸ் வந்து பொருளாதார தடைகள வந்து போட்டிருக்காங்க. சரியா? அதனால பெரிய அளவுல எந்த நாடுமே யுஎஸ் ஐ மீன் ஈரான் கூட ஐ மீன் இந்த வர்த்தகம் வந்து பண்ண மாட்டாங்க. சரியா? இந்தியாவுக்கு மட்டும் ஒரு எக்செப்ஷன், ஒரு விலக்கு, ஒரு வெய்வர் வந்து குடுத்திருந்தாங்க. சரியா? என்ன வெய்வர் குடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சபாகர் போர்ட்ட இந்தியா பயன்படுத்திக்கலாம். சபாகர் போர்ட் மேல சாங்ஷன்ஸ் வராது அப்படிங்கிற அந்த ஒரு எக்செப்ஷன வந்து குடுத்திருந்தாங்க. ஆனா, இந்த எக்செப்ஷன வந்து மறுபடியும் இப்போ ரிவோக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்கன் சைட்ல இருந்து. சரியா? ஸோ இதனால இந்தியாவுக்கு வந்து அ அகைன் ஒரு எக்கனாமிக்கல் வைஸ் ஒரு இம்பாக்ட் ஏற்படும். ஏன்னா சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து ஆக்சஸ் பண்றதுக்காக தான் நம்ம இந்த சபாகர் போர்ட்டே பில்ட் பண்ணியிருக்கோம். இப்ப சபாகர் போர்ட் மேல சாங்ஷன்ஸ் வருது அப்படின்னா, நம்மனால அந்த போர்ட்ட யூஸ் பண்ணாமயே போகக்கூடிய நிலைமை கூட ஏற்படலாம். ஸோ இத எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறதுல இருக்கு. சரியா? ஸோ இது 2மே இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்த விஷயங்கள். இந்தியா லெவல்ல பார்க்குறப்போ ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான் இருந்துச்சு. அதனால ஜஸ்ட் ரிவைஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பேங்கோட பாவர்ட்டி அண்ட் ஈக்விட்டி பிரீஃப் இந்தியா அப்படிங்கிற ரிப்போர்ட்ட பத்தி குடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவுல 2011, 12ல கம்பேர் பண்றப்ப 2022-23ல பாவர்ட்டி நல்லாவே கம்மியாயிருக்கு. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படிங்கிற அந்த விஷயம் கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி 2011, 12ல வந்து 16.2% இருந்துச்சு. இப்போ எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படிங்கிறது 2.3%ஆ கம்மியாயிருக்கு. கிட்டத்தட்ட 14% நம்ம 10 வருஷத்துல குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரியா? அதே மாரி வேர்ல்டு பேங்கோட இந்த பாவர்ட்டி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, $2.15 ஓகேவா? $2.15 அடுத்ததா பார்த்தீங்கன்னா,
ரீசென்ட்டா ஜூன் மாசம் எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் எஸ்டிஜி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வெளியே வெளியே வந்திருக்கும். அதுல இந்தியா வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்திருப்பாங்க. ஓகேவா? 109வது ரேங்க்ல இருந்து நம்ம எத்தனாவது ரேங்க்குக்கு வந்திருக்கோம்னா, 99வது ரேங்க்குக்கு வந்திருக்கோம். ஓகேவா? எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்னன்னா 99 சரியா? ஸோ இதையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி.